ஹலோ எவ்ரிவன், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 1ஓட செகண்ட் லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபேசஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம லாங்குவேஜ் ப்ராசஸர்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது ஒரு நம்ம ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட்டபிள் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்றதுங்க பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் வந்து கம்பைலர். ஸோ அந்த கம்பைலர் வந்து என்ன பண்றாங்க, என்னென்னலாம் கம்பைலர்ல பண்றாங்க அப்படிங்கிறதான் ஃபேசஸ் ஆஃப் கம்பைலர்ங்கிற கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபேஸ் ஆஃப் கம்பைலர் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைலர்னா என்னன்னு பார்ப்போம். கம்பைலர் இஸ் ஏ டிரான்ஸ்லேட்டர் which takes one language as input and translates it into an equivalent another language. ஸோ சோர்ஸ் ப்ரோக்ராம்ங்கிற இன்புட்டை கெட் பண்ணி அதை டார்கெட் ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சோர்ஸ் ப்ரோக்ராம் எப்பவுமே என்னதான் இருக்கும்னா ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ்னா வர ஒன்றும் நம்ம எழுதுற ஒரு ப்ரோக்ராம். ஸோ சி ப்ரோக்ராம் இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ அந்த ஹை லெவல் லாங்குவேஜை இன்புட்டா கெட் பண்ணி ஒரு அவுட்புட்டை ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் கொடுக்கும். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் ஒரு அசம்பிளி கோடா இருக்கட்டும், இல்லை மிஷின் கோடா இருக்கட்டும். ஸோ லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் கம்பைலரோட வேலை. ஸோ டூரிங் திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இஃப் சம் எரர்ஸ் ஆர் என்கவுண்டர்ட் கம்பைலர் டிஸ்பிளேஸ் தம் அஸ் எரர் மெசேஜஸ். ஸோ இப்படி டிரான்ஸ்லேட் பண்ற நேரத்தில் ஏதாவது ஒரு எரர் வந்தாலுமே அந்த எரரை நமக்கு மெசேஜா டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்றப்ப பார்த்துருப்பீங்க, இந்த லைன்ல எரர் இருக்கு, இந்த லைன்ல எரர் இருக்குன்னு. ஸோ அதை கொடுக்கறது யாரோட வேலை? கம்பைலரோட வேலை. ஸோ இதான் கம்பைலர். இந்த கம்பைலர் ஃபேஸ் ஆஃப் கம்பைலர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸ் வந்து அனலைசிஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் உள்ள 3 ஃபேஸ் வந்து சிந்தசிஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் ஃபேஸ் என்னன்னு பார்ப்போம், சிந்தசிஸ் ஃபேஸ்னா என்னன்னு பார்ப்போம். During analysis phase, the compiler reads the source program, analyze it and create intermediate representation of the source program. So analysis phase பொறுத்த வரைக்கும் அந்த சோர்ஸ் ப்ரோக்ராம் நம்ம இன்புட்டா கொடுக்குற ப்ரோக்ராமை ரீட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதான் அனலைசிஸ் ஃபேஸ்ல. சிந்தசிஸ் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டூரிங் சிந்தசிஸ் ஃபேஸ் the compiler generates the target machine code from the intermediate representation generated during analysis phase. ஸோ அனாலிசிஸ் ஃபேஸ்ல ஜென்ரேட் ஆன இன்டர்மீடியட் ரெப்ரஸன்டேஷனை வச்சு நமக்கு தேவையான மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது சிந்தசிஸ் ஃபேஸ்ல பண்றாங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் ஃபேஸ்ல என்னென்னலாம் பண்றாங்க, சிந்தசிஸ் ஃபேஸ்ல என்னென்னலாம் பண்றாங்கிறதான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபேஸ் ஆஃப் கம்பைலர் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு. லெக்சிக்கல் அனலைசர், சின்டாக்ஸ் அனலைசர், செமாண்டிக் அனலைசர், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர், கோட் ஆப்டிமைசர், கோட் ஜென்ரேட்டர். ஸோ இப்படி 6 ஃபேஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கும் 6 ஃபேஸுமே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸ் வந்து அனாலிசிஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இருக்க இந்த 3 ஃபேஸ் வந்து சிந்தசிஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெக்சிக்கல் அனலைசர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ லெக்சிக்கல் அனலைசிஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பைலரோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஓகே, the lexical analyzer reads the input source program from left to right one character at a time. ஸோ நமக்கு ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் இன்புட்டா கொடுக்கும். அந்த ப்ரோக்ராம லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி என்ன பண்ணும்னா ஜென்ரேட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணி டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ணும். டோக்கன்ஸ்னா வேற ஒன்றும் இல்ல, ஈச் டோக்கன் இஸ் ஏ சிங்கிள் லாஜிக்கல் கொஹெசிவ் யூனிட் சச் அஸ் ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம ஐடென்டிஃபையர், கீவேர்ட், ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்துருப்போம் சி ப்ரோக்ராமிங்ல. ஸோ அது எல்லாத்தையுமே டோக்கன் சொல்லுவாங்க. ஐடென்டிஃபையர் என்னன்னா நம்ம ப்ரோக்ராம்ல நம்மளா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ABC இதை மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. அடுத்து கீவேர்ட்ஸ்னா என்னது? அந்த ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் வாய்டு, இல்ல இஃப், எல்ஸ், ஃபார், வைல் இது மாதிரி ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் டோக்கன் தான். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ், நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே டோக்கன் தான். ஓகேவா? ஸோ இப்படி ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணி டோக்கனா ஜென்ரேட் பண்ணி வச்சோம். இதுதான் லெக்சிக்கல் அனாலிசிஸ் பண்ற வேலை. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் ரேட் ஸ்டார்ட் அண்ட். ஸோ இப்படி ஒரு லைன் இருக்கு ப்ரோக்ராம்ல. இந்த லைனை லெக்சிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணும்? இன் லெக்சிக்கல் அனாலிசிஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் broken up into tokens as. ஸோ இந்த லைனை ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ரீட் பண்ணிட்டே வரும். ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு டோக்கனா பிரிக்கும். ஸோ டோட்டல்ங்கிறது ஒரு டோக்கன், ஈக்குவல்ட்டுங்கிற ஒரு டோக்கன், கவுண்ட்ங்கிற ஒரு டோக்கன், பிளஸ்ங்கிற ஒரு டோக்கன், ரேட்டுங்கிற ஒரு டோக்கன், ஸ்டாருங்கிற ஒரு டோக்கன், 10ங்கிற ஒரு டோக்கன். ஸோ டோக்கனா பிரிச்சுட்டு இது என்ன டோக்கன் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ டோட்டல்ங்கிறது என்னது? ஒரு வேரியபிள். ஸோ நம்மளா யூஸ் பண்ணிருக்க ஒரு வேரியபிள் தான் டோட்டல். ஸோ இது என்னது? ஐடென்டிஃபையர். வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபைன்னு சொல்லுவோம். அடுத்து ஈக்குவல்ட்டுங்கிறது என்னது? ஆப்ரேட்டர். அடுத்து கவுண்ட், இதுவுமே ஒரு வேரியபிள் தான், அதனால இது ஐடென்டிஃபையர்.
பிளஸ்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், ரேட்டுங்கிறது ஒரு வேரியபிள், அதனால இது ஐடென்டிஃபையர், ஸ்டாருங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், டென்னுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை வந்து லிட்ரல்னு சொல்லுவாங்க, LITERAL, லிட்ரல்னு சொல்லுவாங்க டென்னுங்கிறத. ஸோ இப்படி டோக்கன் டோக்கனா ஜென்ரேட் பண்ணிடும். ஜென்ரேட் பண்ணிட்டு டோட்டல் என்னன்னு பார்த்தோம், ஐடின்னு பார்த்தோம். ஸோ அதை ID 1ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஈக்குவல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அடுத்து ID 2, அடுத்து பிளஸ் ID 3 ஸ்டார் 10. ஸோ டோட்டல் எப்படி மாறிடுச்சு, ID 1ன்னு மாறிடுச்சு, கவுண்ட் ID 2ன்னு மாறிடுச்சு, ரேட் வந்து ID 3ன்னு மாறிடுச்சு. ஸோ இதான் லெக்சிக் அனாலிசிஸ் பண்ற வேலை. ஸோ இப்படி ஒரு லைனை இன்புட்டா கொடுத்தோம்னா லெக்சிக் அனாலிசிஸ் என்ன கொடுக்கும், இப்படி ஒரு டோக்கன்ஸா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இவ்வளவுதான் லெக்சிக் அனாலிசிஸ், சிம்பிளானது. நம்ம கொடுக்குற சோர்ஸ் ப்ரோக்ராம் ரீட் பண்ணி டோக்கனா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பேஸ். செகண்ட் பேஸ் என்னதுன்னா சின்டாக்ஸ் அனாலிசிஸ். ஸோ சின்டாக்ஸ்ங்கிற வேர்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ரோக்ராம்ல சின்டாக்ஸ் எரர்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுதான் சின்டாக்ஸ் அனாலிசிஸோட வேலை. எப்படி செக் பண்ணுது அப்படின்னா, இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் parsing. இதை வந்து parsingனு சொல்லுவாங்க. In this phase, the tokens generated by the lexical analyzer are grouped together to form a hierarchical structure called parse tree or syntax tree. ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸ் நிறைய டோக்கன் ஜென்ரேட் பண்ணுச்சுல, அந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணும். அந்த ட்ரீக்கு பேர் என்னதுன்னா பார்ஸ் ட்ரீ இல்லைன்னா சின்டாக்ஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ட்ரீ ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு சின்டாக்ஸ் எரர்ஸ் ஏதாவது இருக்கலையான்னு செக் பண்ணி கொடுக்கும். The syntax analysis determines the structure of the source string by grouping the tokens together. ஸோ நம்ம சோர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரக்சரா, அதாவது சோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுதான் சின்டாக்ஸ் அனாலிசிஸோட வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிளஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டர் பார்க்குறோம். ஸோ பிளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ரெண்டு தான் ஆட் பண்ணும். ஸோ அப்படி பிளஸ்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர் பார்த்தோம்னா ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ லெஃப்ட்ல ஒரு ஆப்பரண்ட் இருக்கணும், ரைட்ல ஒரு ஆப்பரண்ட் இருக்கணும். அப்படி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுதான் இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸோட வேலை. ஸோ எப்படி பார்க்கணும்னா ஒரு சின்டாக்ஸ் ட்ரீ ஃபார்ம் பண்ணும் பாருங்க. ஸோ இது வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ்ல அவங்க கொடுத்த அவுட்புட், அது டோக்கன்ஸா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை சின்டாக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சின்டாக்ஸ் ட்ரீ ஃபார்ம் பண்ணும். எப்படி ஃபார்ம் பண்ணும், ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஈக்குவல் இருக்குல்ல, ஸோ ஈக்குவல் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஸோ நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்த்திருப்பீங்க, எக்ஸ்பிரஷன் ட்ரீல என்ன பண்ணுவோம்னா ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே பேரண்ட் நோட்ஸா இருக்கும், மீதி இருக்க நம்மளோட ஆப்பரன்ஸ் எல்லாமே சைல்ட் நோட்ஸ்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவல் எழுதிடுவோம். ஈக்குவல் லெஃப்ட் சைடில் உள்ளது ID 1, அது வந்து லெஃப்ட்ல வந்துடும். அடுத்து ரைட் சைடில் உள்ள எல்லாமே ரைட் சைடில் உள்ள ட்ரீல வரும். ஸோ இந்த ரைட் சைட்லயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் தான் இருக்கும். ஸோ பிளஸ்ங்கிறது போட்டாச்சு, பிளஸ்க்கு லெஃப்ட்ல ID 2 இருக்கு, ரைட் சைட்ல இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ இதுல உள்ள ஆப்ரேட்டர் என்னது ஸ்டார். ஸோ ஸ்டாருக்கு லெஃப்ட்ல ID 3, ரைட்ல 10. ஸோ இப்படி ஒரு சின்டாக்ஸ் ட்ரீ ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேவா, இதான் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல உள்ள வேலை. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, பிளஸ். ஸோ பிளஸ்க்கு லெஃப்ட் சைட்ல ஒரு ஆப்பரண்ட் இருக்கு, ரைட் சைட்ல ஆப்பரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுதான் சின்டாக்ஸ் அனாலிசிஸோட வேலை. நெக்ஸ்ட் இதான் செகண்ட் பேஸ். நெக்ஸ்ட் வந்து செமாண்டிக் அனாலிசிஸ், தேர்ட் பேஸ். இந்த செமாண்டிக் அனாலிசிஸ் பேஸ் டிட்டர்மைன்ஸ் த மீனிங் ஆஃப் த சோர்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு மீனிங் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுதான் செமாண்டிக் அனாலிசிஸோட வேலை. எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சின்டாக்ஸ்ல என்ன பார்த்தோம்னா பிளஸ்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், அது சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல. இந்த செமாண்டிக் அனாலிசிஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு ஆப்பரண்டையுமே நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, அது பிளஸ்ல என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்பரண்டையும் அடிஷன் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்றது செமாண்டிக் அனாலிசிஸோட வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு ராயின்னு வச்சுக்கோங்க. ஸோ ராயின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இந்த சைடு வந்து ஒரு 10 இருக்கு, 10ங்கிற ஒரு இன்டிஜர் இருக்கு. ஸோ இந்த ராயும் 10ஐயும் ஆட் பண்ண முடியுமா, முடியாது. ஆனா இது சின்டாக்ஸ் எரர்ல வராது. சின்டாக்ஸ் எரர் பொறுத்த வரைக்கும் I + 10 இருக்கு. ஓகே, இது வந்து எதுல கொடுப்பாங்கன்னா செமாண்டிக் அனாலிசிஸ்ல தான் இது எரரா வரும். ஸோ இந்த இது வேற டைப்பா இருக்கு, இது வேற டைப்பா இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது யாரு, செமாண்டிக் அனலைசர். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதான் நம்ம சோர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கலையா செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் செக்ஸ் வெதர் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் டைப் கம்பேட்டிபிள் ஃபார் பெர்ஃபார்மிங் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். ஸோ நான் இப்போ சொன்னதான், ஒரு அரித்மெட்டிக் ஆபரேட்டர் பண்றதுக்கு டைப் கரெக்டா இருக்கா. ஸோ இப்போ பிளஸ்ஸா இருக்கட்டும், மல்டிபிகேஷன், ஏதோ ஒண்ணு, அதுக்கு டைப்ஸ் கரெக்டா இருக்கா, இன்டிஜர் இருக்கா, ஃப்ளோட் இருக்கா அப்படிங்க செக் பண்றது செமாண்டிக் அனலைசரோட வேலை. ஸோ இது என்ன பண்ணுவாங்க, இந்த செமாண்டிக் அனலைசர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். நம்ம இப்போதைக்கு இதுல நினைவு வச்சுக்க வேண்டியது, ஏதோ ஒரு இன்டிஜரை பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிருங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ID 3ங்கிறது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. ஸோ ரேட்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃப்ளோட் வேல்யூ. ஸோ ஃப்ளோட் வேல்யூக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ தான் வேணும். அதனால இந்த 10ங்கிற இன்டிஜரை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றோம். ஸோ சின்டாக்ஸ்ல இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஒரு இன்டிஜர் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிடுங்க. இது செமாண்டிக் அனலைசிஸ்ல பண்றது.
ஸோ இதான் தேர்ட் ஃபேஸ். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், அனலைசிஸ் ஃபேஸ்ல உள்ள மூணுமே பார்த்தாச்சு. லெக்சிக் அனலைசர் பார்த்தாச்சு, சின்டாக்ஸ் அனலைசர் பார்த்தாச்சு, சிமெண்டிக் அனலைசர் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் ஃபேஸ். இந்த சிந்தசிஸ் ஃபேஸ்ல உள்ள மூணு ஃபேஸையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ லென்த்தியா போயிடும் அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சிந்தசிஸ் ஃபேஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.